ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த ஒரு கான்செப்டை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டாங்க. கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தவங்க வந்து நான் தெரியாமல் ஒருத்தவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன், ஆனால் அது எப்படி அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷனை நான் இந்த வீடியோவில் போட போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் போடாமல் ரொம்ப தள்ளி போட்டுட்டு இருந்தேன். ஓகே, அதை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஓகே, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய போஸ்ட் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், அவங்களுடைய பேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவோம். பேஜ்க்கு வந்து போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேரெக்டாக அவங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராமுடைய மேலே 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய போஸ்ட் நம்மளுக்கு வராது. அதே மாதிரி அவங்க மெசேஜ் பண்ணாலும் நம்மளுக்கு காட்டாது. அதே மாதிரி அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு மட்டும் காட்டும், மற்ற வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டாது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட்டில் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்மளுக்கு பிடிச்சவங்களே யாரோ ஒருத்தவங்களை சும்மா வெறுப்பேற்றணும் அப்படின்றதுனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில். அவங்களுக்கு இந்த வீடியோ போட போகிறேன். ஃபர்ஸ்ட் இதில் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமுக்கு ஹோம் பேஜ்க்கு வந்துருங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே இருக்க நம்மளுடைய அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய அக்கௌண்ட் ஆப்ஷனுக்கு உள்ளே வந்துடும். இது உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப் ரைட் கார்னரில் ஒரு 3 பார் லைன்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல இந்த ஃபேவரட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை பற்றி நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. யாருன்னா ஒருத்தவங்க கேட்டால் போடலாமே அப்படின்ற மாதிரி இருக்கேன். நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக போடுவேன். அதே மாதிரி இப்போ செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கள் ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே இருந்து ஒரு 4th ஆப்ஷனாக எல்லா விதமான அக்கௌண்ட் டைப்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நல்லா ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே ஒரு கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் போட்டு ஒரு 4 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட், பிளாக்ட் அக்கௌண்ட், மியூட்டட் அக்கௌண்ட் அண்ட் அக்கௌண்ட் யூ ஃபாலோ அப்படின்ற ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்லேயே ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி என்ன இது ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட்னா என்ன அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட் பேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தா நம்ம யாருன்னா பிடிக்கல அப்படின்னா நம்ம டேரெக்டாக இந்த சர்ச் டேபில் போயிட்டு அவங்களுடைய நேம் வந்து பார்த்தோன்னா நம்ம போட்டு அப்படியேவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ணு முன்னாடியே இப்போ கீழே 2 அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அக்கௌண்ட். நான் ஆல்ரெடி ஒரு இப்போ சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தா நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன் இல்லையா, அந்த அக்கௌண்ட் இப்போ ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. நான் இதை ஜஸ்ட் வந்து இங்கே அன்ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே அன்ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் போகிறேன். அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் இது தான். இந்த நான் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன். இங்கே மேலே இருக்க 3 பார் லைன்ஸ், அதாவது 3 டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் திரும்பவும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஒருவேளை இந்த அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஆகிடு இருந்துச்சுன்னா என்ன காமிச்சிருக்கும், அன்ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிச்சிருக்கும். இப்போ